நான் பிரியா. என் கணவர் ஒரு வணிகர். அவர் வேலையாக மும்பை சென்றுள்ளார். பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருக்கிறார்கள். வீட்டில் நான் தனியாக இருப்பது பயமாக இருக்கிறது. அதனால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று வீட்டில் சும்மா இருக்கும் என் அக்காவின் மகன் அபியை அழைத்தேன். அவன் சிறுவயதிலிருந்தே என் அருகிலேயே வளர்ந்தான். எனக்கு அவனிடம் மிகவும் பாசம். அபி இரவு வீடு வந்தான். நாங்கள் சிறிது நேரம் பேசினோம். சாப்பிட்ட பிறகு தூங்கிவிடலாம் என்று எண்ணினோம். எனக்கு இரவு நைட்டி அணிந்து தூங்கும் பழக்கம். அவன் அக்காவின் மகன் என்பதால் அவன் முன் அப்படி இருப்பதில் தொந்தரவு தெரியவில்லை. மாமா இல்லையென்றால் நீ என் அறையிலேயே படுத்து தூங்க அபி என்று சொன்னேன். நாங்கள் பக்கத்தில் படுத்து மீண்டும் சிறிது நேரம் பேசினோம். பிறகு எனக்கு தூக்கம் வந்தது. நான் படுத்து தூங்குகிறேன், நீயும் சீக்கிரம் தூங்கு என்று சொல்லி நான் மெதுவாக தூக்கத்தில் சறுக்கினேன். தூக்கத்தில் அவனின் மேல் கை வைத்ததைப் போல, கால்கள் தடுவதைப் போல ஒரு தெளிவற்ற உணர்வு வந்தது. ஆனால் எனக்கு நன்றாக நினைவில்லை. காலையில் நான் எழுந்திருக்க முயற்சித்தபோது உடல் முழுவதும் சோர்வாக கனமாக இருந்தது. எப்போதும் இப்படி தோன்றியதில்லை. பக்கத்தில் அபி போர்வை போர்த்திய அடர்ந்த தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான். எப்படியோ எழுந்து பாத்ரூமுக்குச் சென்றேன். என் உடலின் மீது உடைகள் கலைந்தது போலிருந்தது. என் உடலின் ரகசிய பகுதியில் கொஞ்சம் வலியும் கூட தெரிந்தது. இரவில் ஏதோ நடந்ததா என்று பயம் ஏற்பட்டது. ஆனால் அவனொரு பையன், சிறு பிள்ளை, அப்படி ஒன்று நடக்காது என்று எனக்கு தைரியம் சொல்லிக்கொண்டு தினசரி வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். மீண்டும் இரவு வந்தது. சாப்பிட்டு நாங்கள் இருவரும் படுத்தோம். ஆனால் இன்று எனக்கு நல்ல தூக்கம் வரவில்லை. கொஞ்சம் விழிப்புடனே இருந்தேன். அப்போது அவனது கை என் தோள்பட்டை மீது விழுந்தது. நான் தூக்கத்தில் தற்செயலாக வைத்திருக்கலாம் என்று கவனிக்கவில்லை. ஆனால் அந்த கை மெதுவாக என் தோள்பட்டை வழியே சருந்து என் கனமான மார்பகங்களின் பக்கம் கீழே இறங்கியது. நான் விரைவாக பக்கத்துக்கு திரும்பினேன். சிறிது நேரத்தில் அந்த கை மீண்டும் வந்து அதையே செய்ய ஆரம்பித்தது. நான் உடனே கண்களை திறந்து அவனை நோக்கி திரும்பி கர்ஜித்தேன். என்ன செய்கிறாய் அபி? இது என்ன நடத்தை? நேற்று இரவும் நீ இப்படிதானே செய்தாய்? அபி சிறிதும் பயப்படவில்லை. என்னை அமைதியாக தைரியமாக பார்த்துக்கொண்டே நின்றான். என்ன? பேசு, இல்லையென்றா உன் அப்பாவுக்கு ஃபோன் செய்கிறேன் என்று மிரட்டினேன். அப்போது அவன் கண்களில் நீர் திரண்டது. தவறு செய்துவிட்டேன் அத்தை. ஆனால் பெரியவர்கள் இப்படி செய்தால் நானும் கற்றுக்கொள்வேன் அல்லவா? என்ன சொல்கிறாய்? நான் என்ன செய்தேன்? என் அப்பாவுக்கும் உனக்கும் தொடர்பில்லையென்றால் நீ அம்மாவுக்கு அடுத்த அம்மாவாக மாட்டாயா? நீ அவனோடு நட்பு செய்து கொண்டிருக்கும்போது நான் பார்த்தேன் அத்தை. நீயே அந்த வார்த்தைகளை சொன்னாய். என் அக்கா கணவனை மற்றொரு தந்தை போல பார்க்க வேண்டுமென்று. நீங்கள் பெரியவர்கள் இப்படி ஒருவருக்கொருவர் ரகசிய உறவுகள் வைத்துக்கொண்டால் எங்களைப் போன்ற பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது எப்படி தெரியும்? நீங்களே கெட்டதை கற்பிக்கிறீர்கள். அந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு மயக்கம் ஏற்பட்டது. உண்மைதான். எனக்கு என் மாமாவிடம் ஒரு ரகசிய உறவு இருந்தது. அது அபியின் கண்களில் பட்டுவிட்டது. அவன் பேசிக்கொண்டே இருந்தான். உன்னை பார்த்த அன்று முதல் என்னுள்ளும் அப்படியான ஆசைகள் தோன்றின அத்தை. நேற்று இரவும் நான் உன் உடலை தொட்டேன். ஆனால் பிறகு தவறு என்று தோன்றி விட்டுவிட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்கள் செய்து கொண்டிருந்தால் எனக்கு ஏன் கெட்டுவிடக்கூடாது? என்று அந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன். என் இதயம் மிக வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. என் தவறு. இவ்வளவு சிறிய பையனின் மனதில் கெட்ட ஆசைகளை விதைத்துவிட்டது. பெரியவர்களின் வஞ்சகம் குழந்தைகளின் வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறது என்று இன்று தெரிந்து கொண்டேன். இது உண்மையில் நடந்த சம்பவம். இதுபோன்ற தவறுகள் மூலம் நாங்கள் நம் வீடுகளிலேயே பிள்ளைகளை தவறான பாதைக்கு இட்டுச் செல்கிறோம். இந்த கதையை நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லது கெட்டது பற்றி பேசுங்கள். லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள்.